I am sorry. Please forgive me. Thank you. I love you. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கவின்குமார். நான் வசிப்பது கோயம்புத்தூர். நான் ஒரு ஹாப்பினஸ் கோச்சுங்க. இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கேள்வி வந்திருக்குதா, இல்லை நிறைய பேர் குழந்தைங்களாம் கேட்குறதையும் நான் பார்க்க முடிஞ்சுது. ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு விநாயகர் கோயிலில் நவகிரகத்துக்கு பூஜை நடந்துகிட்டு இருந்தது. நான் கேட்டேன், இதில் சூரியன் எங்கே இருக்குது அப்படின்ட்டு என்னுடைய மகளுடைய ஒரு ஃப்ரெண்டு, ஒரு 7வது படிக்கிற ஒரு பொண்ணுகிட்ட நான் கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, சூரியன் வந்து அந்த 9 சிலைகளில் நடுவில் சூரியன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வந்து அந்த கோயில் அர்ச்சகர் வந்து மேலே வானத்தை நோக்கி தீபாரதனை காட்டுறாங்க. இப்போ ஏன் அங்கே காட்டுறாங்க அப்படின்னு, அது வந்து சூரியனுக்காக காட்டுறாங்க அப்படிங்கிற பொழுது, இப்போ தானே சூரியன் இங்கே இருக்குன்னு சொன்னால் இப்போ அங்கே சூரியன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இது எனக்கு புரியலையே அப்படின்னு நான் கேட்கும்போது, இல்லை வானத்தில் இருக்கிறது வந்து நிஜமான சூரியன், இங்கே வந்து சூரியன்னு சொல்லி நம்ம வச்சுருக்கிறோம், இது வந்து நிஜமான சூரியன் கிடையாது, நிஜமானது ஒன்று இருக்குது, நம்ம அதை பற்றி சொல்கிறதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போது நிஜமானது எங்கே இருக்குது அப்படின்னா அது இருக்குது, ஆனால் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறோம். அதே மாதிரி கடவுள் அப்படிங்கிறது வந்து நிஜம்தான், அதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கு வந்து எப்படி புரிய வைக்கிறது, கடவுள்னு ஒன்று, உனக்கு மீறின சக்தி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது வந்து சிறு வயசுலேருந்து கோயில் குளம்னு சொல்லி கூப்பிட்டு போய் பழக்கினா தான் வருங்கிறதுக்காக எடுத்து வைக்கப்பட்டுறது. அப்படி இருக்கும் பொழுது சரி, இப்போ கேள்வி என்னென்னா, நிஜமான தெய்வம் இறைவன் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி, உன் சித்தத்துக்குள்ளே இருக்கிறாங்க, சிவலிங்கமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படிங்கிற ஒரு பாடல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய்க்கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கமாக இருக்குது. அப்போ நம்ம ஜீவன் தான் சிவலிங்கமாக இருக்குது, இந்த உடம்பு தான் கோயிலாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கடவுள் நமக்குள்ளே இருக்கிறாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே கோயில் போய் வாய் மூடி நினச்சி தான் நம்ம வேண்டுறோம். நம்ம நினைக்கிறது தான் அந்த கடவுளுக்கு கேட்டு நமக்கு பதில் சொல்லுவாங்கன்னு நம்புகிறோம். அப்போ நினைக்கிற விஷயம் நமக்குள்ளே தான் நடக்குது. நமக்குள்ளே நினைக்கிறது இன்னொருத்தவங்களை கேட்கணும்னா அந்த நினைக்கிற இடத்துல கடவுள் இருக்கணும். சிம்பிளாக புரியுதுங்களா? இப்போ இறைவன் நமக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம். சரி, இப்போ அடுத்ததாக ஒரு கேள்வி, ஒரு நண்பர் ஒருத்தர் இதே மாதிரி கேட்குறாரு. இப்போ கடவுள் நமக்குள்ளேன்ட்டிங்க. கடவுள் அப்படிங்கிற வார்த்தையே வந்து கடம் கூட்டல் உள். கடம்னா உடல், உள்ளுனா உள்ள. இந்த கடத்துக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பாடல் கூட இருக்குது இல்லைங்க, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே முணுமுன் என்று சொல்லும் மந்திரமேதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையிலே. இறைவன் உனக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ பூஜை புனஸ்காரம்னு சொல்லி வெளியில் பண்ணிகிட்டு இருக்கிறியே, அது வந்து எப்படி உனக்கு பலன் கொடுக்கும்? நாதன் உனக்குள்ளே தேடாமல் வெளியில் தேடிட்டு இருக்கிறியே அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் ஓகே. இப்போ நமக்குள்ளே தானே கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னா, எல்லா மனுஷர்களுக்குள்ளேயும் தானே கடவுள் இருக்கிறாங்க. ஏன் வந்து ஒருத்தன் வந்து திருடுறான், ஒருத்தன் வந்து கொலை பண்ணுறான், சின்ன பிள்ளைங்களை கொலை பண்ணுறான், இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, ஏன் அதை கடவுள் உள்ளே இருக்கிற கடவுள் நமக்கு செய்யக்கூடாதா, காப்பாற்றக்கூடாதா, தடுக்கக்கூடாதா அப்படிங்கிற பொழுது என்ன மாதிரியான விடை வருதுனாங்க, நமக்குள்ளே வந்து கடவுள் இருக்கிற ஃபார்மேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவாக இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வெளியில் வந்து நம்ம மனமாக ஒன்று இருக்குது. அறிவு மனம்ங்கிற 2 விஷயம் வந்து நமக்குள்ளே இருக்குது. இப்போது நான் சொல்லிக் கொடுக்குற இந்த ஹோப்பனோபோனோ டெக்னிக்கில் என்ன நடக்குதுன்னா, உங்கள் மைண்டை வந்து ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி உருவப்படுத்தி இமேஜின் பண்ணிக்கங்க. அதில் வந்து ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறான். அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒழுங்காக உட்காந்து டீச்சர் சொல்கிறத கவனிக்கிற ஐடியாவில் இல்லை. அவன் ஓடுறான், ஒடியாறான், சத்தம் போடுறான். இந்த டீச்சர் சொல்லி பார்க்குறாங்க, ஒன்றும் கேட்குற ஐடியாவில் இல்லைன்னு சொல்லி பேசாமல் அவங்க வந்து இப்படி கை கட்டி நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்ருக்குறாங்க. திடீர்னு அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறான், ஐ எம் சாரி மிஸ் அப்படின்னு சொல்லி திடீர்னு திரும்பி அந்த டீச்சரை பார்த்து பேசுகிறான். ஐ எம் சாரி மிஸ், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து உட்காந்து அந்த டீச்சர் சொல் பேச்சு கேட்குற நிலைமைக்கு வர்றான். அப்போ என்ன ஆகுதுங்க, இந்த மனம் வந்து இந்த அறிவோடு பேசுது. அப்போ அந்த அறிவாக இருக்கிறது யார், நமக்குள்ளே இருக்கிற தெய்வம். இத்தனை நாளாக வந்து இது மனம் போன போக்கிலே போயிட்டு இருந்தான். பழைய பாடல் கூட ஒன்று இருக்கும், கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே கண்கள் போகலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த பழைய பாடல் ஒன்று இருக்குங்க. அப்போது மனம் போன போக்கில் எல்லாம் ஓடிட்டு இருந்தோம், அறிவு சொல்கிறத கேட்கல. ஆனாலும் ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும் பொழுதும் நமக்குள்ளே இருந்தால் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், இதை நீ செய்கிறையே இது சரியாக இருக்குதா, அதெல்லாம் பரவாயில்ல, நான் அப்படி தான் செய்வேன், எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அந்த குறும்புத்தனத்தினாலையும் அறிவு சொல்கிறத கேட்காத நிலைமையில் நம்ம இருந்துகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம இந்த 4 வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது இந்த மனம் வந்து அறிவோடு பேசுது. இந்த மாணவன் வந்து இந்த டீச்சரோட பேசுகிறான். அப்புறம் வந்து டீச்சர் அப்போ சொல்கிறாங்க, இப்போ தான் உனக்கு புத்தி வந்திருக்குதா, நம்மளை நினச்சே நம்ம அந்த ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு சொல்லும் பொழுது இந்த டீச்சர் சொல்கிறாங்க, நீ உனக்கே என்னென்ன கெடுதல் வேலை பண்ணி வச்சுருக்க பாரு, நீ வந்து இந்த மாதிரி உனக்கு ஒரு சிகரெட் பிடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நீ கெடுதல் பண்ணி வச்சுருக்கிற பாரு, இதெல்லாம் உனக்கு தெரியாமல் நீயே பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து தன் மனைவி நினச்சி சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ ஐ எம் சாரின்னு சொல்லும் பொழுது மனைவி நினச்சி எவ்வளோ காயப்படுத்தி அவ்வளோ ஹர்ட் பண்ணி வச்சுருக்கிற, எப்படி சண்டை போட்டிருக்க, எப்படி அடிச்சிருக்க பாரு, இதெல்லாம் பாரு, நம்மளோட ரெக்கார்ட்லேருந்து நம்மளுடைய நினைவு பதிவுலேருந்து எடுத்து அந்த டீச்சர் காட்டுறாங்க. ஒரு கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாமே காட்டினா எப்படி இருக்கும்,
அந்த மாதிரி மனக்காட்சிகள்லேருந்து காட்டுறாங்க. அப்புறம் தேங்க்யூ சொல்கிறாங்க. நம்ம மனைவி நினச்சி நம்ம தேங்க்யூ நம்ம இந்த ஸ்டூடெண்ட் வந்து சொல்லும் பொழுது என்ன எடுத்து காட்டுறாங்கன்னா, பாரு மனைவி உனக்காக எத்தனையோ வேலைகள் செஞ்சுருக்கா, எவ்வளோ நல்லதெல்லாம் செஞ்சுருக்கா, ஆனால் நீ இதெல்லாம் நினச்சி பார்க்காம நீ எப்படி பிஹேவ் பண்ணியிருக்க பாருன்னு சொல்லி அதை காட்டும் பொழுது நமக்கே அதெல்லாம் நம்மளை நம்மளே உணர்ந்துக்கிறோம். இந்த மனம் வந்து அடங்கி போய் டீச்சருக்கு வந்து கட்டுப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பான லெவலில் போய் பார்க்கும்பொழுதுங்க, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நிலையே மறைஞ்சு போய் டீச்சருங்கிறது மட்டும் பார்வைக்கு வந்துடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய பார்வை ஃபுல்லாக வந்து மனம்ங்கிற லெவல்லேருந்து அறிவுங்கிற தளத்துக்கு போய் நின்று பார்க்கும்பொழுது நம்ம எல்லாமே பிரம்மாண்டமாக தெரியுது. நம்மளுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் தெரியுது. நமக்குள்ளே இருந்த எதிர்மறை உணர்வுகள் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் மறைஞ்சு போயிடுது. இந்த ஜாதி இந்த மதத்துக்காரங்க அவங்க இவங்கன்னு சொல்லி நம்ம மனிதர்களுக்குள்ளே ஏற்படுத்தி வச்சிருந்த வித்தியாசங்கள் எல்லாம் மறைஞ்சு போய் அறிவுங்கிற தளத்திலேருந்து பார்க்கும்பொழுது எல்லாரும் ஒரே மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஆண்மநேய ஒருமைப்பாடு அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இது வந்து சாதாரணமாக பார்க்குற அந்த 4 வார்த்தைகளுக்குள்ளே ஆழமாக போக போக பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நிறைய பிரம்மாண்டமான விஷயங்கள் ஒளிஞ்சு கிடக்கிறத நம்மளால் உணர முடியுது. அப்போது நமக்குள்ளே கடவுள் இருந்தும் ஏன் தவறு செஞ்சது வந்து காரணம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மனம் பண்ணிட்டு இருக்கிற சேட்டை தான் நம்ம வெளியில் பார்க்குறது. ஏன்னா அறிவு வந்து நம்ம அடிமையாக்கி வச்சுட்டோம். அறிவு சொல் பேச்சு நம்ம கேட்குற தயாராக இல்லை. அதனால தான் வந்து இருக்க வரைக்கும் நீ ஆட வரைக்கும் ஆடு, ஓட வரைக்கும் ஓடு, உனக்கு 100 வயசு டைம் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 70 வயசு 80 வயசு 90 வயசு இந்த வாழ்நாள் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. உள்ளேருந்தே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க. நம்மளுடைய கவனம் வந்து உள்நோக்கியே திரும்பவே இல்லை. அப்போ நினச்சி பாருங்கள், இந்த ஹோப்பனோபோனோங்கிற டெக்னிக் வந்து நம்மளுடைய பார்வை வெளியிலேயே போயிட்டு வெளி உலகத்தையே குறை சொல்லிட்டு இருந்த எண்ணங்கள்லாம் மாறி நமக்குள்ளே இருக்கிற ஆசிரியராக இருக்கிற அறிவாக இருக்கிற நம்ம அந்த தெய்வமாக இருக்கிற நமக்குள்ளே இருக்கிறவங்களை நம்ம திரும்பி பார்த்து அதிலிருந்து முழு பலனையும் நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுதுங்க நம்ம உலகமே இன்பமயமாக மாறிடுது. எல்லா இன்பமும் நமக்குள்ளே தான் இருக்குதுங்கிறதே உணர முடிஞ்சது. எத்தனையோ ஆன்மீக ஃபிலாசபி எல்லாத்துலேயும் நம்ம படித்து புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் இல்லை உணர முடியாத விஷயங்கள் வந்து இந்த 4 வார்த்தைகள் சொல்லும் பொழுது நமக்குள்ளே ஆழமாக தெளிவாக நம்ம உணர முடியுதுங்க. அதனால் தொடர்ச்சியாக எல்லாருமே இது பயிற்சி எடுத்து பாருங்கள். இது வந்து ஒரு மாத்திரை கிடையாது இல்லையா? இப்போ சில தியான பயிற்சிகள் கூட செய்யும்போது சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து தொடர்ச்சியாக மூச்சை இழுத்து வேகம் ஓடும்பொழுது உடம்புக்குள்ளே உஷ்ணம் உண்டாகிறதையும் அதை தணிச்சிக்கிறதுக்கான நிறைய மருத்துவ முறைகள்லாம் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதில் வந்து அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் கூட இல்லை. நீங்கள் இது ஒரு மாத்திரை மருந்து கூட இல்லை. அப்போ ஒரு 4 வார்த்தைகளை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கும் பொழுது இது என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்களாக கண்கூட உணர முடியும். நம்ம செய்ய வேண்டியது வந்து இந்த 4 வார்த்தைகளை இதே வரிசைப்பாடு மாறாமல் சொல்லணும். ஒரு சப்ஜெக்ட் நினச்சி சொல்லணும். நான் என்னை நினச்சி சொல்கிறேன், என் மனைவி நினச்சி சொல்கிறேன், இல்லை முக்தி அடையக்கூடிய அந்த சப்ஜெக்ட் அதை நினச்சி நான் சொல்கிறேன். ஏன்னா முக்தி நினச்சாலே எனக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது. இல்லை நான் நல்ல விதமாக பணம் சம்பாரிச்சிருவேன்னு நினச்சாலே நம்பிக்கை இல்லைன்னா பணம் நினச்சி சொல்லுங்கள். ஒரு சப்ஜெக்ட் நினச்சி இந்த 4 வார்த்தைகள் சொல்லும்பொழுது நமக்குள்ளே உருவாகி இருக்கிற அந்த மனம்ங்கிற அந்த சப்ஜெக்ட்டு அந்த எதிர்மறை கருத்துக்களெல்லாம் அழிஞ்சு போய் நம்ம தெளிவாக வந்து நம்மளால் எதையுமே பார்க்க முடியுது. நம்மளுடைய பார்வை மாறி போயிடும். இத்தனால எப்படி இருந்தோம்னா இந்த பூனை கண்ணை மூடிச்சுன்னா உலகமே இருண்டு போச்சுங்கிற மாதிரி இருந்தோம். நம்ம ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டோம். பச்சை கலர் கண்ணாடி போட்டு இந்த உலகமே பச்சை கலராக தெரியுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த சிவப்பு கலர் கண்ணாடி போட்டு இந்த உலகமே எனக்கு சிவப்பாக தெரியுது. நாம் பார்க்குற பார்வையில் தான் உலகத்தை நம்ம இத்தனால பார்த்துட்டு இருந்தோம். அந்த கண்ணாடியை எல்லாம் கழட்டி போட்டு தெளிவாக பார்த்தோம்னா உலகம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமானது, ரொம்ப அபரிமிதமானது. எல்லாமே கொட்டி கிடக்குது. செல்வமாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நல்லவங்களாக நிறைய இருக்கிறாங்க. அப்போ நம்ம போட்டிருந்த கண்ணாடியில் நம்ம எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டோம் அப்படிங்கிறத நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது.